ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ டே இன் மை லைஃப், வேலண்டைன் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. இப்போ வந்து காலையில லோகனுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஈகன் வந்து பெரிய பையனால அவன் ஸ்கூல்ல இல்ல, ப்ரீ ஸ்கூல்ல இருந்து இங்க வந்து ஒரு கொஞ்சம் வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கடையில நமக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து விற்பாங்க. அங்க வந்து நான் ஃபன் டே அப்படின்ற ஒரு கேண்டி வந்து டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து நாங்களே கொடுக்குறோம். ஸோ அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பாய் பாய் ஈகன், பாய் ஈகன். ஈகனும் ஸ்கூல் கிளம்பினோன்னே நான் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். காலையில் வந்து காஃபியும் பிரெட் டோஸ்ட்டு தான். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நான் வந்து எப்போதுமே வந்து சாப்பிடும்போது எனக்குன்னு அந்த டைம் வந்து நான் கொடுத்துக்குவேன். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் அப்படியே அவசரமாக என்னால் எதுவுமே செய்யவே முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே கடையில் வாங்க போயிருந்தேன் அந்த கிஃப்ட்டு. அப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்த கிளிப் இது. இங்கே வந்து எல்லா கடைகளுமே யூஎஸில் வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போகிறதுனால ஸ்கூல்லையுமே கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால எல்லா கடைகளுமே இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான, ஆனால் எல்லாமே வந்து அந்த வேலண்டைன் கலரில் இருக்கும். நல்லா இருக்கும் அந்த செக்ஷன். நம்ம பார்க்கும் போதே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லைன்னாலும் ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அது அந்த டைம் வந்து அந்த அங்கே இருக்கிற அந்த ப்ளஷ் டாய்ஸ், கிஃப்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் நான் வந்து காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார் ஷேப்பில் உள்ள க்ரையான் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் டாய் வித் மக்கோட இருக்கும். குட்டி குட்டியான ப்ளஷ் டாய் வித் மக்கோட இருக்கும். ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டேனா இங்கே வந்து அந்த பலூன், பொக்கே, அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ளஷ் டாய்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அன்னைக்கு அங்கே கடையில் வச்சுருந்தாங்க. இப்போ நான் லோகனை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கிளம்பாமா? ரெடி? ரெடி பண்ணிட்டு இருக்கியா? என்னது ரெடி பண்ணு? என்னோட கார்டு. அவ்வளோதான். இன்னைக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு தானே வேலண்டைன்ஸ். வேலண்டைன் மேக்கப் சொன்னாங்க. வேலண்டைன் மேக்கப்னு சொன்னாங்க. ஆமா. லோகன் தான் அந்த வீடியோ எடுத்தது. அவன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அவனாக பேசிகிட்டு இருக்கான். என்னோட ஃபோனில் வந்து டேட்டா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதனால ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். அதனால வீடியோஸ் அவனால் பார்க்க முடியாது. பட் ஆனால் வீடியோ எடுத்து அவனே இப்பெல்லாம் பார்த்துக்கிறான். அது மாதிரி ஒரு கிளிப் எடுத்திருந்தான் பாருங்க. எழுதி பிடிச்சது அம்மா ஃபோட்டோலாம் காணாம போயிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து தாய் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து வேலைக்கு பாய் அம்மா 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 அம்மா. தாப்பிச்சு தரவா? ஐயோ அதுக்குள்ள எனக்கு திட்டுவாங்க. சரி பரவாயில்ல விடு, அது அந்த பேப்பர் வேண்டாம். இது மேலே வந்துட்டு காட்டு. சாக் எனக்கு கொடுத்தாங்க. இது காட்டு. இது நம்ம கொடுத்தது. இது ஆட் தாண்டி இருக்கு. இந்த சாப்பிடுவாமா? வை, நம்ம எல்லாம் பார்த்துட்டு சாப்பிடலாம் வா. என்னவா பாரு பப்பி ஆட். ஃபுல் சளி. இந்த பேக் ஃபுல்லாக இப்போ சாக்லேட் வந்துருக்கேன். சரி காட்டு. ஓகே சாப்பிடு. ஹார்ட் எல்லாம் இருக்கா? ஆச்சி சரி ஓகே அடுத்து எடு.
இது என்ன கம்மி பேரா? ஓ இருடி பாப்போம். நெக்ஸ்ட் இருக்கு. ஓகே அடுத்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? ஓபன் பண்ணி பாப்போம். இது கொடுத்துருக்காங்க ரப்பு. எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எனக்கு ரப்பர். இதுவும் ரப்பர். அது ஆமா எனக்கு கொடுத்தாங்க. சரி அன்றைக்கு ஒன்று இருக்குது. சரி ஓகே நெக்ஸ்ட். முடிஞ்சிருச்சு அவ்வளோதானா? ஆமா. சரி என்னன்னு பார்ப்போமா? எங்க எல்லாத்தையும் அது ஓகே அதெல்லாம் எடு. ஓகே நைஸ் கிஃப்ட். சூப்பர். இதுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. இது வந்து ஆர்டிக்ஸ் டாகுக்குள்ள. அதுக்குள்ள நான் டாகுக்கு சாத்தேன். என்ன செய்யணும்? வாவ் அழகா வந்துச்சு. அப்படியே இரு. சூப்பர் டி. கரெக்ட். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லோகன் வந்து செஞ்சுட்டான். சூப்பர். இந்த கீச்சன் வந்து லோகனோட டீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. 2 டீச்சர் அவனுக்கு இருக்காங்க. அவங்க மெயின் டீச்சர் வந்து அந்த உட்டில் உள்ள கீச்சைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு இது வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்தது. ஸோ 2 டீச்சர் கொடுத்த கீச்சைன் வந்து இது. இப்போ வந்து நான் லஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சிம்பிளான லஞ்ச் தான். இப்போ வந்து முட்டை பொரியலுக்கு வந்து ஸ்பினச் வித் எக் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், நார்மல் ஒயிட் ரைஸ் வந்து இன்னைக்கு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மிளகு ரசம், இதை 3மே வச்சுட்டு இன்னைக்கு வந்து லஞ்ச் இது தான். ஸோ மிளகு ரசம் வந்து வச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இந்த காய்கறி வந்து நம்மளோட வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ இதை நிறைய கொத்தரங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு சமைக்க கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்ன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் தான் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். ஈகன் வந்து எனக்காக குட்டி குட்டி பிளாக்ஸில் வந்து அழகாக ஒரு ஹார்ட் பண்ணியிருந்தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈகன் எப்போதுமே இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நிறைய செய்வான். எங்களோட டின்னர் டைம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து டின்னர் ஸ்பெஷல் வந்து எத்தியோப்பியன் ஃபுட். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்கேருந்து 40 மினிட்ஸ் டிரைவ் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து எத்தியோப்பியன் ஃபுட்டு கேட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நான் நிறைய 2-3 விளாக் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் எத்தியோப்பியன் ஃபுட்டை பற்றி. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டையுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ சம்பூசா, இஞ்சீரா, அதுக்கப்புறம் டெசர்ட் வந்து பக்லாவா, இதெல்லாம் வந்து நல்லாவே எங்களுக்கு ரொம்பவே எங்கள் 4 பேருக்குமே பிடிச்ச ஃபுட்டு இது. இது தாய் ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. மெதுவா சாப்பிடு.
இந்த மாதிரி தான் எங்களோட வேலண்டைன்ஸ் டே வந்து எங்களுக்கு போச்சு. ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலண்டைன் டே. ரொம்பலாம் கிஃப்ட்டை வந்து பெருசாலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம். பட் எங்களுக்கு பிடிச்சத எங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து பிடிச்ச சாப்பாடை வாங்கி சாப்பிட்றது தான் வந்து அந்த டேயோட ஸ்பெஷலாக நாங்கள் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு பிடிச்ச எத்தியோப்பியன் ஃபுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ஈகனோட ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தான். அந்த ஹார்ட் பார்த்தோன்னே நாங்களே வந்து ஆச்சரியப்பட்டோம், இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானேன்னு. அதே மாதிரி லோகனோட வந்து இப்போ லோகன் வந்து வளர்ந்துட்டே வரான். நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து அவன்கிட்ட தெரியுது. கொஞ்சம் வந்து என்னைய பார்த்து வீடியோலாம் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக என்னோட சின்ன உலகத்தில் இருக்க அந்த வேலண்டைன்ஸ் டே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.